நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க இதோ இந்த ஆராதனையின் நேரம். இந்த நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கின்ற தருணம் இது. அவர் வல்லமையாய் எழுந்தருளி நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற இந்த தருணத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிற தருணம் இது. நம் பலவீனங்களை, நம் பாவங்களை, நம் குற்றம் குறைகளை, நம் தவறுகளை, நம்முடைய இயலாமையை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுத்து அவருடைய ஆசீருக்காக மன்றாடுகிற தருணம் இது. அவருடைய இரக்கத்திற்காக வேண்டுகின்ற நேரம் இது. அவருடைய இரக்கத்தினாலேயே நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுகிறோம். அவருடைய கருணையினாலேயே நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கின்றோம். சகோதரனே, சகோதரியே, நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த, அவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்ய உற்சாகத்தோடு இயேசு இறைவா, இயேசு இறைவா என்கிற அந்த பாடலின் வழியாக ஆராதனை செய்வோம், துதித்து போற்றுவோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை வேளையிலே அனுபவிப்போம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். துதித்து போற்றி ஆராதனை செய்வோம். இயேசு இறைவா,
இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். வல்லமையாய் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு வாழ்வோரின் கடவுளாயிருப்பதால் நம் ஒவ்வொருவரையும் அவர் வாழ்விக்கின்றார். நம் வாழ்க்கையில் ஏற்றத்தை தருகிறார். நாம் நிம்மதியோடும் மன அமைதியோடும் வாழ்வதற்கான ஆசீரை நம் மீது பொழிகிறார். எனவே அந்த ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்து துதிப்போம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நிறைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை போதும், நாம் ஒவ்வொருவரும் சுகம் பெறுவோம், நலமடைவோம், குணமாகுவோம். அந்த ஒரு வார்த்தை நம் வாழ்க்கையை வளமாக்கும். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு, துன்பங்களில் வாடிக்கொண்டு, முதுமையினால் தனிமையில் அனுபவித்துக் கொண்டு, நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால், இதோ அந்த 100 தலைவன் சொன்னானே, என் ஆண்டவரே, என் தேவனே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா, என் ஊழியன் நலம் பெறுவான். நீர் என் இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலமடைவான். நலமடைய வரம் வேண்டி செபிப்போம். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கருணை நம் ஒவ்வொருவரினுடைய வாழ்வின் மையமாக இருக்கிறது. நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாம் கரங்களை உயர்த்தி செபிக்கிறோம் என்றால் நம் ஜெபம் வீண் போவதில்லை.
அந்த நற்கருணை இறை அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் நம் அன்றாட வாழ்வில் அனுபவிக்கிறோம் என்றால் ஏராளமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கின்றன. கத்தோலிக்க திரு அவை, நம் தாய் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற மிக பெரும் ஒரு பாக்கியம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய நற்கருணையின் இறை பிரசன்னத்தில் இணைந்திருக்கிற பாக்கியம். எனவே அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள, அந்த அருளில் நாம் நனைக, அந்த இறை அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் நம் அன்றாட வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து துதிப்போம். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், என்னை மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். மார்க்கு நற்செய்தி 12வது அதிகாரம் 29 முதல் 31 வரை உள்ள இறை வார்த்தைகள். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக நம் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனத்தோடு ஆண்டவரை அன்பு செய்ய. மிகுந்த வேதனையையும் துன்பத்தையும் தந்த நிகழ்வு என்றால் சமீபத்தில் 27ஆம் தேதி சனிக்கிழமையன்று கரூர் மாவட்டத்தில் நடந்த அந்த அரசியல் கூட்டம். 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. சிறு குழந்தைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் என இந்த உயிரை இழந்திருக்கிறார்கள். இதற்கு என்ன பின்புலம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அரசியல் சதியாக இருக்கலாம், மின்சார தடையாக இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் நாம் சொல்லி சமாளிக்கலாம். ஆனால் இந்த விலையேற பெற்ற இந்த உயிரானது இந்த உலகத்தில் எதற்கும் ஈடு இணை இல்லை. இது கடவுளால் நமக்கு தரப்பட்ட கொடை.
அவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரு குழந்தை காணாமல் போகிறது. குழந்தை காணோம், குழந்தை காணோம் சொல்றாங்க. பிரியமானவர்களே, ஒரு நடிகர் மீது நமக்கு இருக்கிற ஒரு மோகம் எப்பேற்பட்ட ஒரு துயரத்தை நமக்கு தந்துவிட்டது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு இடத்தில் தியானம் வழங்குவதற்காக சென்றிருந்தேன். அந்த இடத்திலே தியானம் எல்லாம் முடித்த பிறகு ஒரு தம்பதியர்கள் வந்தார்கள் என்னிடத்தில். ஃபாதர், எங்களுக்காக செபியுங்க. 6 வருடமாகிறது குழந்தை பாக்கியம் இல்லை. 6 வருடமாகிறது குழந்தை பாக்கியம் இல்லை. கடவுளுடைய இரக்கத்தினால் ஒரு குழந்தையை எங்களுக்கு அவர் தர வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு மன்றாடினார். ஆனால் நாம் துச்சமாக ஒரு நடிகரை பார்க்க போய் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அந்த அப்பாவி குழந்தைகளை பலி கொடுத்து விட்டோம். சகோதர சகோதரிகளே, இப்படி நம்முடைய அலட்சியத்தினால், நடிகர் மீது கொண்டிருக்கிற மோகத்தினால் எப்படி நம்முடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது, கொராசின் நகரே உனக்கு ஐயோ கேடு, பெத்சாய்தா நகரே உனக்கு ஐயோ கேடு, கப்பர்நாகுமே நீ வானளவா உயர்த்தப்படுவாய், இல்லை இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனென்றால் நீ மனம் மாறவில்லை, நீ மனம் திருந்தவில்லை. உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு நீ முயற்சி செய்வதில்லை. ஒரு நடிகரை போய் பார்ப்பதனால் என்ன நடந்துவிடப் போகிறது? என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது? மாற்றத்தை வெளியிலே நாம் தேடி அலைந்து திரியக்கூடாது. மாறாக மாற்றம் என்பது நம் ஒவ்வொருவரிடத்திலிருந்து வர வேண்டும். உன்னிடத்திலிருந்து வர வேண்டும், உன் குடும்பத்திலிருந்து வர வேண்டும், உன் வீட்டிலிருந்து வர வேண்டும். மாற்றம் ஏதோ ஒரு தலைவன் தந்து விடுவான் என்று நினைக்காதே. அதனால் இன்றைக்கு உன் குடும்பம் நடுத்தெருவில் நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறது, அழுது கொண்டிருக்கிறது, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த அரசியல் தலைவர்களோ எந்த நடிகர்களோ உன் வாழ்க்கையில் ஏற்றம் தர மாட்டார்கள். உன் வாழ்க்கையை உயர்த்த முயற்சி செய்ய மாட்டார்கள். உனக்கு கொடுக்க முன்வர மாட்டார்கள். மாறாக உன்னை சுரண்டி தின்னவும், உன்னை ஏற்றி பிழைக்கவும், உன் ஓட்டுகளை வேட்டையாடவும் அவர்கள் தீட்டுகின்ற சதி வலைகளாகத்தான் இருக்கும். அது எந்த தலைவராக இருக்கட்டும். உன் உழைப்பு மட்டுமே உன் வாழ்க்கையை உயர்த்தும். உன் உயர்ந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் உன்னை ஏற்றம் பெற வைக்கும். உன் குடும்பத்திற்காக நீ படுகின்ற பாடுகள் தான் உன் குடும்பத்தினரை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடும் வாழச் செய்யும். அரசியல்வாதிகள் அவர்கள் செய்கின்ற சமூக தொண்டுகளை, சமூக பணிகளை செய்யட்டும். சேவை உள்ளத்தோடு பணியாற்றட்டும். பொது நலத்தோடு அவர்கள் உழைக்கட்டும். அது அவர்களின் கடமை. நாட்டிற்காக அவர்கள் செய்ய வேண்டிய கடமை. ஆனால் இப்படியாக உயிரை பணயம் வைத்து பார்ப்பதற்காக சென்று இப்ப அப்பாவி உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோமே, அது நமக்கு எவ்வளவு வேதனையை, நெருக்கடியை தருகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. எனக்கு அடுத்திருப்பவன் யார்? யார் துன்பத்தில் இருக்கிறானோ, யார் உதவியை தேடி வருகிறானோ, யார் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறானோ, யார் நோய் நொடியில் வருந்தி கொண்டிருக்கிறானோ, யார் முதுமையில் தவித்துக் கொண்டிருக்கிறாரோ, யார் தனிமையில் வாடுகிறாரோ, யார் விதவையாக இருக்கிறாரோ, யார் குழந்தையாக இருக்கிறார்களோ, யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தான் நமக்கு அடுத்திருப்பவர்கள். அந்த அடுத்திருப்பவர்களை நாம் நேசிப்பதற்கு, அன்பு செய்வதற்கு, உதவி செய்வதற்கு முன் வருகிறவர்களாக இருக்க வேண்டும். இதோ இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களே,
ஆண்டவருடைய விசுவாசிகளே, நல்லதொரு பங்கை தேர்ந்து கொள்ளுங்கள். மரியா எப்படி நல்லதொரு பங்கை தேர்ந்து கொண்டாலோ அப்படிப்பட்ட நல்லதொரு பங்கை உங்கள் வாழ்க்கையில் தேர்ந்து கொள்ளுங்கள். மனம் மாறுவதற்கு, மனம் திருந்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அது மட்டும்தான் நம் வாழ்க்கையில் ஏற்றம் தரும். இந்த உயிரின் மதிப்பை நாம் உணர வேண்டும். கடவுளை நோக்கி நாம் திரும்பி வர வேண்டும். உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு ஆற்றலோடு, உன் முழு இதயத்தோடு ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. உனக்கு அடுத்திருப்பவரை நேசிப்பதற்கு முயற்சி செய். இப்படி நடிகர் மோகத்திலே, சினிமா மோகத்திலே எந்த மேஜிக்கும் நடந்துராது, எந்த மாற்றமும் வந்து விடாது. நம்முடைய வாழ்க்கை திடீரென்று ஏற்றம் பெற்று விடாது. உன் உழைப்பும், கடவுள் மீது நீ கொண்டிருக்கிற நம்பிக்கையும், உன் குடும்பத்தை நீ நேசித்து அன்பு செய்வதும் தான் உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். இந்த சிந்தனையை மனக்கண் முன்பாக கொண்டு வந்து அந்த நாளிலே மரித்திருக்கிற ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாறுதலை தரும்படியாக ஒருபோதும் நாமும் இத்தகைய சூழ்நிலைகளுக்கு பலியாகிவிடாமல் நம்மையும், நம் வாழ்க்கையையும், நம் ஆன்மாவையும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள இந்த பாடலின் வழியாக சிறப்பாக நாம் செபிப்போம். என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றான். என்னில் ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். என்னில் ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். உதயம் காணும் விழையுமோர் மலரை போலவே இதயம் இறைவன் வரவையே நீதமும் தேடுதே. உதயம் காண விழையுமோர் மலரை போலவே இதயம் இறைவன் வரவையே நீதமும் தேடுதே. பகலை மறைக்கும் முகிலாய் பல வழிகள் சூழ்ந்ததே. அந்த முகிலும் இருளும்
குறையும் தீர முழுமை தோன்றுதே. என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. என்று பகர்ந்த இறைவா என்னை அணைக்க வாருமே. அந்த முகிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுமே. என்னில் ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். இறைப்பற்று இல்லாத மக்கள் மனம் மாறி மனம் திரும்பி கடவுளிடம் வர வேண்டும். இந்த உலக போக்கிலான வாழ்க்கையிலிருந்து அவர்கள் மனம் மாற வேண்டும். இதோ ஒரே தலைவன், ஒரே வழிகாட்டி, ஒரே மீட்பர், ஒரே மெஸ்ஸியா நம் ஆண்டவரிடத்தில் முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்க திருப்பாடல் 14 வாசித்து தியானிப்போம். கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர். அவர்கள் சீர்கெட்டு அருவருப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர். நல்லது செய்வார் எவருமே இல்லை. ஆண்டவர் விண்ணகத்தினின்று மானிடரை உற்று நோக்குகின்றார். மதிநுட்பமுள்ளோர் கடவுளை நாடுவோர் எவராவது உண்டோ என பார்க்கின்றார். எல்லாரும் நெறி பிழந்தனர், ஒருமிக்க கெட்டு போயினர். நல்லது செய்வார் யாரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை இழந்து விட்டார்களோ? உணவை விழுங்குவது போல் என் மக்களை விழுங்க பார்க்கின்றார்களோ? அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதுமில்லை. அவர்கள் அஞ்சி நடுங்குவர். ஏனெனில் கடவுள் நேர்மையாளரின் வழிமரபோடு இருக்கின்றார். எளியோரின் திட்டத்தை அவர்கள் தோல்வியுறச் செய்கின்றார். ஆனால் ஆண்டவர் எளியோருக்கு அடைக்கலமாயிருக்கின்றார். சியோனிலிருந்து இஸ்ரேலருக்கு மீட்பு வருவதாக. ஆண்டவர் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும்போது யாக்கோபின் இனத்தார் களி கூறுவாராக. இஸ்ரேல் மக்கள் அகமகிழ்வார்களாக. நம் மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை இயேசு ஆண்டவரிடத்தில் மௌனமாக சில மணித்துளிகள் ஒப்புக் கொடுப்போம். நம் திருச்சபைக்காக ஜெபிப்போம்.
நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரிடம் அர்ப்பணம் செய்து கணவன், மனைவி, தாய், தந்தை, பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள் என எல்லோருக்காகவும் ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் தடைகள் இருப்பின், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமை, இப்படிப்பட்ட துன்புறுகின்ற நிலையில் இருக்கிறவர்கள் இருப்பின் அவர்களையும் ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். படித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்களுக்காக, மாணவ மாணவியர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் ஞானத்தோடு செயலாற்ற வேண்டும் என மன்றாடுவோம். வேலைக்கு, பணிகளுக்கு செல்லுகிற இளைஞர்கள், இளம் பெண்கள் பொறுப்போடு தங்களுடைய கடமைகளை, பணிகளை செய்ய வேண்டுமாய் மன்றாடுவோம். நோயுற்றோர், உடல்நலம் பாதிக்கப்பட்டோர், மனநலன் பாதிக்கப்பட்டோர் மக்களுக்காக ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவர் அவர்களுக்கு சுகம் தர, அவர்களை குணப்படுத்த இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். முதியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், இவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் தனிமரம் இல்லை, அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லை, மாறாக ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார். அவர்களை ஆறுதல் படுத்த, தேறுதல் படுத்த, நம்பிக்கை ஊட்ட, அவர்களின் வாழ்க்கையை பக்குவமாக்க ஆண்டவர் இருக்கிறார். ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தொழில், வியாபார முயற்சிகளை ஆண்டவருடைய திருப்பாதம் கொண்டு வந்து அவருடைய ஆசீர் அதன் மீது தங்கியிருக்க ஜெபிப்போம். வெளிநாட்டில் வாழ்கின்ற மக்களுக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். அவர்களின் பாதுகாப்பிற்காக, அவர்களின் நல்வாழ்விற்காக, அவர்களின் தேவைகள் நிறைவேற உலக அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போர் பதட்டங்கள், தீவிரவாத செயல்கள், மதவெறி தாக்குதல்கள், சாதிய மோதல்கள், இன பாகுபாடுகள், எல்லாவற்றிலிருந்து இந்த உலகம் பாதுகாக்கப்பட வேண்டும். அமைதியும் நிம்மதியும் பெற வேண்டும். சமாதானத்தோடு, ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என மன்றாடுவோம். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்திருக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். கடவுளுடைய இரக்கத்தினால் அவர்கள் நித்திய இளைப்பாறுதலை பெறும்படியாக மன்றாடுவோம். இத்தனை வேண்டல்களையும், ஜெபங்களையும், விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்பு கொடுத்து இயேசுவின் தூய இருதயத்திற்கு முழுமையாய் அர்ப்பணிக்கும் ஜெபத்தை ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வளம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும், தஞ்சமாகவும், சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமீன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெறவும் இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் பெற்று மகிழவும் வரவேண்டி ஜெபிப்போம். வான்புயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம
முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதழை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. படைப்பின் இறைவன் அவர் பதம் தனிலே தாழ்ந்தோர் வீழ்ந்தோர் நிலை கலைந்திடுவோம். படைப்பின் இறைவன் அவர் பதம் தனிலே தாழ்ந்தோர் வீழ்ந்தோர் நிலை கலைந்திடுவோம். இயேசு தந்த புது வாழ்வு அதை விதையாய் மண்ணில் நாம் விதைத்திடுவோம். இயேசு தந்த புது வாழ்வு அதை விதையாய் மண்ணில் நாம் நிலைத்திடுவோம். வாருங்கள் ஒன்று கூடுவோம்,
வாழிட அன்பின் பாதையில் தேடுங்கள் இறைவாழ்வில் தேவரின் புது வாழ்வினை வாருங்கள் ஒன்று கூடுவோம் வாழ்ந்திட அன்பின் பாதையில் தேடுங்கள் இறைவார்த்தையில் தேவனின் புது வாழ்வினை இறைவனை தேடும் உறவுகளே இகமதை காக்கும் பரமனிலே கலந்திட வருவோம் பலிதனிலே கவலைகள் நீங்கிட ஒருங்கிணைவோம் இறைவனை தேடும் உறவுகளே இகமதை காக்கும் பரமனிலே கலந்திட வருவோம் பலிதனிலே கவலைகள் நீங்கிட ஒருங்கிணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிற நாள். இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கிற நாள். அவர் நமக்காக சிலுவையில் சிந்திய இரத்தத்தை நினைவு கூர்ந்து அவர் நமக்காக செய்த அந்த உயிர் தியாக பலியை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற நாள். எனவே இந்த தெய்வீக திருப்பலி உன்னத பேரருளை ஆசிர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. முழுமையான தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த யாவற்றையும் உண்மையான தீர்ப்போடு செய்திருக்கிறீர். ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம், உம் கட்டளைகளுக்கு பணிந்தோம் இல்லை. ஆனால் உம் பெயரை மாட்சிப்படுத்தும் உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப எங்களை நடத்தியருளும். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் பாரூக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 15 முதல் 22 வரை. நீங்கள் சொல்ல வேண்டியது, நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது. ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள், எருசலேமின் குடிகள்,
நம் அரசர்கள், தலைவர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலைக்குனிவுதான் உரியது. ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. அவரது குடலுக்கு செவிசாய்க்கவில்லை. அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை. அவரது குரலுக்கு செவிசாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம். ஆகவேதான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்தபோது தம் அடியாரான மோசே வழியாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றிக்கொண்டுள்ளன. மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை. மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம். வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயதென புரிந்தோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். அவர்களின் இரத்தத்தை தண்ணீர் என எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும். இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தரலும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தரலும். எங்கள் பாவங்களை மன்னித்தரலும். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு கடவுளே எங்களை விடுவியும். Alleluia, 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 Alleluia. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானளவா உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நாளில் முழுமையாக நம்மை ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவின் இதயத்திற்கு எதிராக செய்த பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இந்த முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு மனமாற்றத்தின் நாளாக இருக்கட்டும், நம் விடுதலையின் நாளாக இருக்கட்டும். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான அருளை ஆசீரை தருகிற நாளாக இருக்கட்டும். நம் குடிப்பழக்கம், போதை பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள், தீய படங்களை பார்ப்பது, பிறருக்கு அடிமைகளாக இருப்பது, தாறுமாறான வாழ்க்கை வாழ்வது, உலக பொருட்களின் மீது மோகம் கொண்டிருப்பது, உலக ஆசைகளுக்கு இடம் கொடுப்பது என எவ்வளவோ தவறுகளை நாள்தோறும் நாம் செய்து கொண்டு பலவீனங்களில் விழுந்து கொண்டு இறைவனுக்கு எதிராக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் மாறுங்கள், மனம் திருந்துங்கள், நன்மைகளை செய்யுங்கள், ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்யுங்கள், பிறர் மீது இரக்கம் காட்டுங்கள், மன்னிப்பதற்கு முன்வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு தருகிறார். இயேசுவின் தூய இருதயத்தின் அன்பர்களே, இயேசுவின் இரக்கத்திலும் அன்பிலும் மன்னிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழ அழைப்பு தருகிற இயேசுவின் குரலுக்கு செவி கொடுப்போம். அவரின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென். உங்களிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் பகுதிகளில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் மக்களுடைய மனதை ஆண்டவர் அற்புதமாக பிரதிபலிக்கிறார். நாம் எத்தகைய உள்ளம் படைத்தவர்களாய் இருக்கிறோம், கடவுளுக்கும் நமக்கே இருக்கின்ற அந்த உறவு நிலை எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. நாம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, அவருடைய குரலுக்கு செவிசாய்க்காத மக்களாயிருக்கிறோம். அவர் கொடுத்த கட்டளைகளின்படி நாம் நடப்பதில்லை, அவருக்கு பணிந்திருப்பதும் இல்லை. இதனால் பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டிற்குள் நாம் இருந்தால், பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்திற்குள் நாம் இருந்தாலும் கேடும் சாபங்களுமே நமக்கு நிறைந்திருக்கின்றன, தொற்றிக் கொண்டிருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும்.
நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் குடிப்பழக்கம் இருக்கிறதா? தவறான உறவில் நாம் ஈடுபடுகிறோமா? பிறர் மீது மோகம் கொண்டு வாழ்கிறோமா? போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறோமா? தவறான படங்களை பார்த்து பார்த்து கெட்டு போயிருக்கிறோமா? ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகின்ற தவறான உறவு நம்மிடத்தில் இருக்கிறதா? கெட்ட வார்த்தைகளை பேசி பிறரை சபிக்கின்றோமா? பிரியமானவர்களே, சமீபத்தில் தமிழகத்தை உலுக்கிக் கொண்டு உலகத்தின் பார்வையே நம்மீது படச் செய்திருக்கின்ற ரசிகர் மனநிலை நம்மை வீழ்த்தி கொண்டிருக்கிறதா? அதில் நாம் அடிமைப்பட்டு போயிருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு மனமாற்றத்தை தர விரும்புகிறார். மனம் மாற நமக்கு அழைப்பை தருகிறார். மனம் திருந்துவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒரு பெண்மணி தான் செய்த தவற்றை உணர ஆரம்பித்தாள். எப்படி என்றால், தன் குழந்தைக்கு பிறர் வந்து சொல்லுகிறார்கள், தோஷம் இருக்கிறது, தோஷம் இருக்கிறது, எனவே ஒரு இந்து கோவிலுக்கு நீ செல்ல வேண்டும், அந்த கோவிலில் இருக்கின்ற மந்திரவாதியை நீ பார்க்க வேண்டும். அந்த கோவிலில் இருக்கின்ற அந்த மந்திரவாதி, அந்த பூசாரி சில பரிகாரங்களை சொல்லுவார். அந்த பரிகாரங்களை நீ செய்ய வேண்டும். அப்படி செய்தால் உன் பிள்ளைக்கு இருக்கிற தோஷம் நீங்கும். கத்தோலிக்க இறை நம்பிக்கையில் இருக்கிற இந்த பெண்மணி, ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலிகளில் பங்கெடுக்கிற இந்த பெண்மணி, கிறிஸ்தவத்தினுடைய போதனைகளை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிற இந்த சகோதரி பிறருடைய சொல் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த தவற்றை செய்கிறார். தன் குழந்தையை தூக்கி கொண்டு அந்த இடத்திற்கு போகிறார். தான் செய்தது தவறு என்று பின்னாளில் அவருக்கு உணர்த்தப்பட்ட போது, அந்த தவற்றை பிறர் சுட்டிக்காட்டி சொன்னபோது, தான் எப்பேற்பட்ட ஒரு தவறை செய்திருக்கிறோம், இறைவனுக்கு எதிராக நாம் சென்றிருக்கிறோமே, பிற தெய்வங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறோமே என்று சொல்லி மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றிருக்கிறார். அருள் தேடல் என்கிற இந்த யூடியூப் சேனலின் மூலமாக பல ஆண்டுகளாக திருப்பலியை பார்த்து கொண்டு வருகிற ஒரு சகோதரி, வெளிநாட்டில் இருக்கிறவர், என்னிடத்தில் பல முறை முறையிட்டிருக்கிறார். ஏன் ஃபாதர், என்னுடைய மகளுக்கு வயதாகிக் கொண்டே போகிறதே, நான் கத்தோலிக்க இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறேனே, ஆனால் என் மகளுக்கு ஏன் இன்னும் திருமணமாகவில்லை? திருமணம் ஏன் தடைபட்டு கொண்டே போகிறது? வேறு மதத்திலிருந்தெல்லாம் வரவு வருகின்றது, ஆனால் கத்தோலிக்க இறை நம்பிக்கையில் என் பிள்ளை இருப்பதற்கான திருமண வரன் ஒன்றும் அமையவில்லையே, தடைப்பட்டு போய்கொண்டே இருக்கிறதே, என் மகளுக்கும் வயதாகிக் கொண்டே போகிறதே. தொடர்ந்து ஜெபி 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 என்று சொன்ன பிறகு அந்த தாயார் நம்பிக்கையை விடாமல் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது நல்ல ஒரு கத்தோலிக்க வரன் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. இறுதி வரை தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்ததால் வேறு பாதையில் அவள் செல்லாமல், வேறு வழியில் அவள் செல்லாமல், தான் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையில், விசுவாசத்தில், கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையில் இருந்ததனால் அவளுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டினார். அவர் குடும்பத்தில் இன்றைக்கு நன்மை நடக்கிறது. அவரை ஒரு சாட்சியாக உயர்த்தி வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாமும் கூட சில கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து, தாறுமாறான வாழ்க்கையிலிருந்து, இந்த உலக போக்கிலான வாழ்க்கையிலிருந்து மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும். இறைவன் சொல்லுகிறார், கடவுள் அனுப்பிய இறை வாக்கினர்களுக்கு, அவர்களின் சொற்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை.
நீங்கள் உங்களுடைய தீய போக்கிலேயே நடந்து வந்தீர்கள். வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தீர்கள். நம்முடைய கடவுளின் முன்னிலையில் தீயது புரிந்தீர்கள். கடவுளை வெறுத்து புறக்கணித்து அவருடைய அன்பிலிருந்து வெளியேறி தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகின்ற, வேற்று தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மக்களுக்கு எப்படி நன்மைகள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? ஆண்டவர் எப்படி அவர்கள் மீது இரக்கம் காட்டுவார்? அதைத்தான் நற்செய்தி வாசகம் தெளிவாக சொல்கிறது. கொராசின் நகரே ஐயோ உங்களுக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உங்களுக்கு கேடு. இது சபிப்பதின் அடையாளம் அல்ல, சாபத்தின் அடையாளம் அல்ல, ஒரு வேதனையின் அடையாளம். மனம் மாறாமல் மனம் திருந்தாமல் இருக்கின்ற சகோதரனை பார்த்து, சகோதரியை பார்த்து ஆண்டவர் படுகிற துயரத்தின் அடையாளம். என் மகனே, என் மகளே, இவ்வளவு எடுத்துச் சொல்லியும் நீ உன் வாழ்க்கையிலிருந்து மாறாமல் இருப்பது ஏன்? இவ்வளவு பிடிவாத குணத்தோடும் திமிர்தனத்தோடும் இருப்பது ஏன்? நீ ஏன் மனம் மாற மறுக்கிறாய்? ஆண்டவர் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர், சீதோன் ஆகிய பகுதிகளுக்கு சென்றிருந்தால் அந்த மக்கள் மனம் மாறியிருப்பார்கள். நீ மனம் மாற மறுக்கிறாயே, நீ மனம் திருந்த மறுக்கிறாயே. கப்பர்நாகுமே, நீ வானளவு உயர்த்தப்படுவாயோ? இல்லை இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். நீ உழைத்தாலும் உன் உழைப்பு பலன் தராது. உன் குடும்பத்தில் நன்மைகள் நடக்காது. ஏனென்றால் உன் வழிகள் தவறான வழிகள், உன்னுடைய முயற்சிகள் வீணான முயற்சிகள். நீ குறுக்கு வழியில் சென்று வாழ்க்கையில் முன்னேறவும், நீ செய்ய விரும்புவற்றை செய்து சாதிக்கவும் விரும்புகிறாய். கடவுள் மீது உனக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை. கடவுள் மீது உனக்கு முழுமையான விசுவாசம் இல்லை. அவர் எனக்கு செய்வார், நிச்சயமாக அவர் எனக்கு செய்வார் என்கிற உறுதியான நிலைப்பாடு உன்னிடத்தில் இல்லை. நீ நினைத்தபடி நடப்பதினால், உன் மனம் போன போக்கில் நீ வாழ்வதினால் உனக்கு வருவது தீமையே, நன்மை அல்ல என எச்சரிக்கிறார் நம் ஆண்டவர். இந்த எச்சரிக்கை உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோம். மீண்டுமாய் ஒரு விஷயத்தை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து தியானிப்போம். அந்த ரசிகர் மனநிலை, இந்த ரசிகர் பின்பாக ஓடுவது, ஒரு தலைவன் பின்பாக, இந்த உலகத்தின் தலைவன் பின்பாக ஓடுவது, கொண்டாடுவது, என்ன செய்கிறோம் என்று தலைக்கால் புரியாமல் செய்து இன்றைக்கு கேட்டினை வருவித்துக் கொண்டிருக்கிற, மிகுந்த துயரத்தில் இருக்கின்ற, வேதனையில் இருக்கின்ற மக்களை பார்க்கும்போது நம் மனம் வேதனைப்படுகிறது, துயரப்படுகிறது. சற்று சிந்திக்க வேண்டும், மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும். நம் உழைப்பு ஒன்றே நம் வாழ்க்கையை உயர்த்தும். கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்முடைய நம்பிக்கையினால்தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற முடியும் என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியிலே உருக்கத்தோடு செபிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். திராட்சரசமும் உன்மனம் விரும்பும் காணிக்கை என்றோ, கோதுமையப்பமும் திராட்சரசமும் உம்மனம் விரும்பும் காணிக்கை என்றோ. கலைகளும் கல்வியும் திறமையும் யாவும் அடுத்தவர் நலம் பெற கையளித்தேன். கலைகளும் கல்வியும் திறமையும் யாவும் அடுத்தவர் நலம் பெற கையளித்தேன். ஆவியை என்னில் பொழிந்திடுவாய், யாவரும் நலமுடன் வாழ்ந்திட செய்வாய். கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே.
உலகினை படைத்த ஆண்டவரே உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கு உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இறைவன் இந்த பலிப்பீடத்தில் பிரசன்னமாகிறார். திருவுடலாய் திரு இரத்தமாய் அவர் வல்லமையாய் எழுந்தருளுகிறார். கடவுளுடைய இரக்கம் மிக அதிகமாய் பொங்கி வழிகின்றது.
அவருடைய ஆசீர் நம் ஒவ்வொருவரின் மீதும் வந்து தங்குகிற தருணம் இது. சகோதர சகோதரிகளே, வேடிக்கைகள் பராக்குகளுக்கு இடம் கொடாமல், வேறு எந்த சிந்தனையும் நம்முடைய எண்ணங்களை ஆட்கொண்டு விடாமல் நம் எண்ணத்தை கூர்மைப்படுத்துவோம். நம் சிந்தனைகளை ஆண்டவரை நோக்கி எழுப்புவோம். நம் இதயத்தை திறந்து வைத்து இறை பிரசன்னத்திற்காக செபிப்போம். இதோ கடவுளுடைய வல்லமை இறங்கி வருகிற தருணம் இது. அவருடைய ஆற்றலால் நாம் நிரப்பப்படுகிற நேரம் இது. நம்முடைய பாவக்கரைகள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டு பரிசுத்தமாய் இறைவனுடைய திருமுன்னிலையில் நாம் நின்று தூய உள்ளம் படைத்தவர்களாய் இதோ இந்த காணிக்கை பொருட்களோடு நம்மை முழுவதுமாக அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவருடைய ஆசீரை பெறுவோம். அந்த இதயத்திற்கு உகந்த அன்பர்களாக வாழ வரம்பேண்டி இந்த வேளையில் செபிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவா. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீ. எனவே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய திருமுன்னிலையில் இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆசிர்வதியும். எண்ணற்ற ஏக்கங்களோடு ஏராளமான விண்ணப்பங்களோடு ஆண்டவரே, உம் திருமுன்னிலையில் இவர்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த ஜபத்தை ஏற்றருளும். நோய்கள் நீங்கி நலம் பெறவும், பிணிகள் தீர்ந்து குணமாகவும் ஆண்டவரே, இவர்களின் ஆறுதல் நீர் என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு வாழவும் செய்தருளும். கடன் பிரச்சனையால் அவதிப்படுகிற சகோதரனை சகோதரியை தேற்றியருளும். குழந்தை பாக்கியமின்றி வருந்துகின்ற தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும், திருமண தடையினால் வாடிக்கொண்டிருக்கின்ற மகனுக்கோ மகளுக்கோ திருமண வாழ்க்கையையும், ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், சந்தேகங்கள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து இவ்வேளையில் குடும்ப அமைதிக்காகவும் குடும்பத்தின் சமாதானத்திற்காகவும் எங்கள் குடும்பத்தின் ஒற்றுமைக்காகவும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து வேண்டுகின்றோம். எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து நாங்கள் நல்ல உடல் உள்ள சுகத்துடன் வாழவும், ஆன்ம நலனோடு வாழவும், உம்முடைய வார்த்தைகளை ஏற்று கடைபிடித்து நடக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு வல்லமையை தாரும். திருச்சபமாலையை இந்த மாதத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த ஜபமாலையினுடைய மகிமையை உணரவும், திருச்சபமாலையின் வல்லமையை பெற்றுக்கொள்ளவும், திருச்சபமாலை தருகின்ற வெற்றியில் இணையவும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இன்று உமது தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இறைவா, வெளிநாட்டிலே பணியாற்றுகின்ற படித்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை ஆசிர்வதியும், அவர்களின் குடும்பத்தை ஆசிர்வதியும், அவர்களின் உழைப்பை ஆசிர்வதியும். நீரே அவர்களை முழுமையாக பாதுகாத்து எந்த இன்னலும் இடையூறும் ஆபத்தும் விபத்தும் நேரிடாமல்
பாதுகாத்தருள்வீராக. உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோ. இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். விண்ணெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும்
எந்த இதயம் எழுகையில் விண்வெளி போற்றி பாடும் எந்த மன்னன் வருகையில் காற்றும் ராகம் பாடும் எந்த இதயம் எழுகையில் கடல் அலைகள் கவி பாடும் எந்த மீட்பர் புகழினை அவர் அன்பு நம்மை காக்கும் அவரை போற்றுவோம் நாம் வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதில் கடவுளின் அன்பை அறிந்து கொண்டாடுவோம். ஏனெனில் அவர் நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நாம் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதால் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அருளை பெற்று அவரின் இதயத்திற்கு உகந்த அன்பர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சோரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சோரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. விண்ணில் முளைத்திடும் மின்மினியாய் நெஞ்சில் முளைத்திடும் நல்விதைகள், மின்னி பெருங்கிடும் மின்னல்களாய் கண்ணில் தெரிந்திடும் நம்பிக்கைகள். நன்மையை கண்டே நல்லெண்ணம் கொண்டே நானிலமெங்கும் முன்புகள் சொல்வேன். நெஞ்சில் சுரக்கும் நன்றி சோரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சோரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல.